தினம் ஒரு தகவல். கணவன் மனைவி பற்றிய கதை. ஒரு ஹோட்டல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட கணவன் மனைவி உட்கார்ந்து இருந்தாங்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்குன்னா மனைவி. இது என்ன புதுசா எங்கிட்ட கேட்க போற? என்கிட்ட பேச போற, அவ்வளவுதானே, கேளுன்னு சிரிச்சான் அவன். இல்ல, ஒரு மாசமா வீட்டுக்கு சீக்கிரமா வர்றீங்க, அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறீங்க, பொண்ணு கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, திடீர்னு நம்ம மேல நெருக்கமா மாறிட்டீங்களே, அதான் அப்படின்னு இழுத்தா மனைவி. ஒன்றும் இல்லையே, எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா கணவன். மறைக்காதீங்க, உங்க முகரையை பார்த்தாவே தெரியுது, சொல்லுங்க, என்னத்த சொல்ல, ஏதாவது சின்ன வீடு வச்சிருக்கீங்களா, செட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா மனைவி. அதை மறக்கத்தான் இப்படி கொஞ்சறீங்களாங்க நம்ம கூட அப்படின்னு. அப்படி போடி லூசு அப்படின்னு சிரிச்சான் கணவன். ஆனா அத நம்பல அவ. மெதுவா சொன்னான். நீ ஏன் கேட்ப அப்படின்னு பார்த்தேன், ஏன் இந்த மாதிரி மாறி இருக்கீங்கன்னு கேட்பேன்னு பார்த்தேன். இருந்தாலும் சரி, நீ கேட்ட பிறகு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா கணவன். என்னங்க, எதனா பிரச்சனையா, சொல்லுங்க அப்படின்னு தலையாட்டி கேட்டா மனைவி. அப்போ என்ன பண்ணா, ஆபீஸ் பைய திறந்து பார்த்து ஒரு டைரியை வெளியே எடுத்தான். அதுலேருந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான். என்னங்க இது, படி, சொல்கிறேன், பின்னாடி பார்த்து நீயே சொல்லுவ அப்படின்னா. சொல்லுங்க அப்படின்னு. நீயே படித்து பாரு, நான் சொல்கிறத விட நீ படித்து பார்த்தாதான் இது நம்புவ அப்படின்னு. சரின்னு அந்த கடிதத்தை வாங்கி படித்தா. இதனால் லவ் லெட்டராக எதுனா இருக்க போகுதுன்னு பயந்துக்கிட்டு எடுத்து படித்தா. அதில் எடுத்த உடனே டைட்டிலில் போட்டிருக்கு, அன்புள்ள மகனுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. என்னடா அது, நம்ம மாமியார் கையெழுத்தா இருக்க அப்படின்னு எடுத்து விறுவிறுப்பாக படிக்க ஆரம்பித்தான். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடிதம் வந்து உன் கையில் கிடைக்கணும் நான் நம்புகிறேன். உங்கள் அப்பாவுக்கு மனைவியா, அதாவது உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதுகிறேன். ரொம்ப பெரிய கடிதம் தான், பொறுமையாக படிக்கணும். அவசரமாக வேலை இருக்குன்னு பாதி படித்து மீதியை இன்னொரு நாள் படிக்கலான்னு விட்டுடாது. உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது காலேஜ் லெக்சரர். அப்புறம் நீ வந்த பிறகு உங்கள் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது, நீ பிறந்த உடனே அவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது. இன்னும் அவரோட கன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் பெரிய ஆளாக வளர்ந்தார். அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா. தங்கச்சி பிறந்த உடனே நான் வேலையை விட்டுட்டேன், உங்களை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். உங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு பெரும்பாலான தாய்மார்கள் இப்படி தான் பெரிய பதவியில் இருப்பாங்க. முதல் குழந்தைக்கு ஏதோ பரவாயில்லன்னு போயிட்டு வருவாங்க, மாமனார் மாமியார் பார்த்துக்குவாங்க. ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே தன்னுடைய வேலையை விட்டுட்டு குழந்தைகளை கவனிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் நானும் என்னுடைய வேலையை விட்டுட்டேன். உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு. கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துல தான் கனவு வாழ்க்கை எங்களுக்கு இருந்தது. அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான். உங்கள் அப்பாவுக்கு காத்துட்டு இருந்தேன். அவர் உருவாக்க நினைச்சது ஆடம்பர வாழ்க்கை. உழைச்சிட்டே இருந்தார். நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு துணை. நாம் தான் விளையாடுவோம். அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வர்றதுக்காக காத்துட்டு இருப்பேன். ஸ்கூல் விட்டு வந்ததும் கதை கதையாக சொல்லுவீங்க. அதில் பாதி பொய் இருக்கும், அது எனக்கு தெரியும். அதெல்லாம் உங்கள் கற்பனைன்னு நினச்சி நான் ரசிப்பேன். அப்புறம் நீங்கள் வளர்ந்தீங்க. அம்மா கிட்ட சொல்ல எதுவும் இல்லாமல் போச்சு. பெரிய ஆளானவுடனே நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்ல முடியல உங்களால். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் மட்டும் வரும். இப்போ வெளியே போகணும், இப்படியே வெளியே போகணும் அப்படின்னு, போயிட்டு வந்துடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஆனால் வர்ற டைம் வந்து கேட்க முடியுமா உங்களை? அம்மாவில் கேட்க முடியுமா? அதுக்கும் காத்துட்டு இருந்தேன், எப்போ வருவீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன். நீங்கள் சாப்பிட்டு வர்றீங்களா, சாப்பிடாம வர்றீங்களா பார்க்க காத்துட்டு இருப்பேன்.
நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஃப்ரெண்ட்ஸு அரட்டைன்னு பிஸி. இடையில உங்கள் அப்பா உடம்பு முடியாமல் படுத்துட்டார். அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், பிசியோதெரப்பி பண்ணணும்னு காத்துட்டு இருப்பேன். காத்துட்டு இருக்கிறதே என்னோட வாழ்க்கையாக போயிடுச்சு பார்த்தியா. அப்புறம் உன் தங்கச்சிக்கு கல்யாணம். இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட அவளால் முடிவு செய்கிற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும். எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ தான் பேசுவாள். வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ தான் பேசுவாள். அது வரைக்கும் பேச மாட்டேன். ஏன்னா அங்கே அவள் காத்துட்டு இருக்காவோ ஒரு அம்மாவா. உனக்கு சொல்லவே வேண்டாம். அப்பா தொழிலை எடுத்து நீ செய்ய ஆரம்பித்த உடனே நீயும் ரொம்ப பிஸி ஆகிட்ட. நீ கடைசி 5 வருஷத்தில் அம்மா கிட்ட பேசுனது கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த கடைசி 5 வருஷத்தில் எங்கே அதிகமாக பேசியிருக்கேன்னு. என்ன கேட்ட? என்ன கேட்ப? சாப்பிட்டீங்களா? மாத்திரை போட்டாச்சா? ஊசி போட்டாச்சா? எவ்வளோதான். உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார். நான் காத்துட்டு இருந்தேன். கடைசி காலத்தில் எதுவும் இல்லாமல் இருந்தார். ஆனால் மாத்திரைகளுக்கு காத்துட்டு இருந்தார். என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை. பேப்பர் படித்தார், புக்கு படித்தார், தூங்கினார். ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் அவர் பேசலை. பேச நேரம் இருந்த காலத்தில் அவரால் பேசவும் முடியல. பேச விஷயமும் இல்லை, அனுபவமும் இல்லை. இப்படித்தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நாம் என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்களை நான் பார்ப்பேன். அவங்க எல்லார் கண்ணிலும் எனக்கு தெரியுறது காத்திருக்கிற ஏக்கம் மட்டும்தான் தெரியும். உன்ன மாதிரி பசங்க கூட்டிகிட்டு வர்ற அவங்க மனைவிகளை பார்ப்பேன். அதில் இன்றைக்கே வாழ்ந்துடணும். அடுத்த 6 நாள் அடுத்த 6 நாள் இவன் கூட பேசக்கூட முடியாது. வாரத்துக்கு 7 நாள் இல்லையா, ஒரு நாள் ஜாலியாக இருக்காங்க, மீதி 6 நாள் பேச முடியாது அப்படின்னு வேகத்தை பார்ப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே பிள்ளைங்க கேட்டதெல்லாம் செய்கிற அப்பாக்களை பார்த்தேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுதுன்னு புரிஞ்சுது. உங்களுக்கு ஒரு நாள் தானே ஒரு நினைப்பு வந்துடுது. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னு யோசிக்கிறியா? என் காலத்தில் இதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனால் நீ அடுத்த ஜெனரேஷன் இல்லையா, கொஞ்சம் யோசிப்பே இல்லையா, அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியல, சொன்னாலும் உன்னால் கேட்க முடியாது. அதனால தான் இப்போ சொல்கிறேன். உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு மனைவி இருக்கா, காத்துட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு உங்கள் அப்பா மேலே இருந்த பாசம் உனக்கு தெரியாது. ஆனால் அதை அவள் வெளியே காட்டும்போது உங்கள் அப்பா கட்டிலில் நகர முடியாமல் இருந்தார். அவர் தான் அப்பான்னு அவள் காலேஜில் ஸ்கூலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எந்த ஆசையும் நிறைவேறலை அவளுக்கு. அவள் அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசுனது அவள் கேட்க முடியல. ஏன்னா அவர் வேறு வீட்டுக்கு போயிட்டா. பாத்தியா வாழ்க்கைய? உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாத. உன் மனைவிய அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத. என்ன மாதிரி இன்னைக்கு 3 வேளை சாப்பிட சம்பாதிச்சிட்ட, நாளைக்கு 3 வேளைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த 10 வருஷம் கழிச்சு கூட செலவு செய்யறதுக்கு போதுமானதாக இருக்கிறது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ. சீக்கிரம் வீட்டுக்கு வா. பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட பேசு. அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கொடு. ஏன்னா அன்புக்காக காத்துட்டு இருக்கிறதும் ஒருத்தர் காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா? செய்வேன்னு நம்புகிறேன். ஏன்னா என்கிட்ட பேசின பையன் தானே நீ. உன் மனைவி மகளை விட்டுருவா போற அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க அவங்க அம்மா. கடிதத்தை படித்து முடிச்சா மனைவி. அவளோட முகம் ஒரு வித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து தன்னுடைய கணவனை பார்த்தா. 2 மிகப்பெரிய ஐஸ்கிரீமை வர வைச்சா. அவள் மெதுவாக தன் செல்ஃபோன்லேருந்து அவளோட அம்மாவுக்கு ஃபோன் செஞ்சா. நான் தாம்மா பேசுகிறேன் அப்படின்றா. உடனே அவங்க அம்மா, என்னம்மா திடீர்னு ஃபோனு அப்படின்னு அவங்க அம்மா, ஏம்மா சும்மா பேசக்கூடாதா அப்படின்னு. இல்லைம்மா திடீர்னு ஃபோன் பண்ணுறியே, என்ன விஷயம்?
இது என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம், அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பேச தொடங்கினான். பெரும்பாலான அம்மாக்களுக்கு பொண்ணுக்கிட்டேருந்து ஃபோன் வந்ததுன்னா திக்கு மூக்காடி போயிடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அவங்க வேறு வீட்டுக்கு போயிட்டாலும் இந்த மாதிரி தினமும் ஒரு ஃபோனில் பேசுறது அம்மாக்களுக்கு சந்தோஷம். அம்மா கிட்ட பேசுறதோடு இல்லாமல் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டுட்டாங்கன்னா அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த காலத்து அப்பாக்களுக்கும் அம்மாங்களுக்கும் ஒரு நிம்மதி. இனி அன்புக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நேரில் சொல்ல முடியாமல் இருந்தாலும் ஃபோன் மூலிமா தினமும் பேசி மகிழ்வோம். நம்மளுடைய சராசர வாழ்க்கை 60-70 தான். அந்த 60-70 வயசில் நம்ம நல்லபடியாக இருப்போம். ஆம் நண்பர்களே, வாழ்க்கையில் கார் பணம் எல்லாம் வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். ஆனால் இன்று அவற்றுக்காக நம்ம வாழ்க்கையே தொலைத்து கொண்டிருக்கிறோம். சிந்தியுங்கள் உறவுகளே. உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியா உங்களிடம்தான் உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையோட மகிழ்ச்சி உங்களிடம் தான் உள்ளது. ஃபோன் வந்து தன்னோட அம்மாவுக்கு பேசணும், பொண்ணுக்கு பேசணும், பாட்டிக்கு பேசணும், தாத்தாவுக்கு பேசணும்னு பேசினாவே ஒரு திருப்தி. நேரில் போய் பார்க்குறது மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ பார்க்கலாம். ஆனால் ஃபோனில் தினமும் பேசுனீங்களா அப்பா அம்மாக்களுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் நிம்மதி. வாழ்க்கைக்காகத்தான் பணம், பணத்துக்காக வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். மீண்டும் நாளைய தினம் ஒரு தகவலில் சந்திப்போம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.